கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிலுவை தியானத்தின் மூலமாக மீண்டும் சந்திப்பதில், ஒவ்வொரு நாள் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து வழங்கப்படுகிற செய்திகளை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலேயும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 23வது அதிகாரம் 27 மற்றும் 28 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். லூக்கா 23வது அதிகாரம் 27, 28 வசனங்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளை, நீங்கள் எனக்காக அல்லாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இந்த இடத்தில் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக அவர் அந்த கொடூரமான சிலுவையை தூக்கி கொண்டு அவர் அந்த சிலுவை மரத்தில் அவர் மரிப்பதற்கு கடந்து செல்லுகிற நேரத்தில் அவரினால் நன்மைகளை பெற்றுக்கொண்ட, அவருடைய உபதேசங்களினாலே மாற்றப்பட்ட அநேக பேர் அவரை பின்பற்றி செல்லும்போது அநேக ஸ்திரீகள் என்ன செய்தார்கள் என்கிறதான காரியத்தை தான் நாம் வாசித்தோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சிலுவை மரத்தை தூக்கி கொண்டு போய் இந்த சிலுவை மரத்தில் அவர் மரிக்க போகிறாரே என்று சொல்லி அவர்கள் வேதனையோடு கூட அதற்காக அவர்கள் புலம்பி அழுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த நேரத்தில் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்கள் தபசு நாட்கள், லெந்த் டேஸ். ஒருவேளை சபை இதை விசேஷித்துக் கொள்ளுகிற நாட்களில் ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மைகளுக்காக இன்னும் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கிறிஸ்துவுக்காக செயல்படுவதற்கு இந்த நாட்களை நாம் அர்ப்பணிப்பது நல்லது. பவுல் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அப்படி என்றால் இந்த 40 நாட்கள் சிலுவை நம்ம தியானிப்பது இன்னும் அவருக்காக நம்மை செயல்பட வைப்பதற்கோ அல்லது அவருக்காக இன்னும் நம் வாழ்வதற்கோ ஏதுவாக நடத்துவதற்கு இது அமைந்தால் மிக மிக ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் அதை விட்டு இந்த நாட்களை ஒரு துக்கத்தின் நாட்களாக நாம் அனுசரிப்போம் என்று சொன்னால் அது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இப்படி சிலுவையில் அறையப்பட்டார் என்று நினைத்து நாம் துக்கத்தோடு கூட இருப்போம் என்றால் நாம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த நாட்களிலேயும் அநேக ஜனங்கள் இந்த லெந்து நாட்களில் இதை ஒரு துக்கத்தின் நாட்களாக அனுசரிக்கிறார்கள். குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறதில்ல. இந்த 40 நாட்களில் அநேக இடங்களில் நல்ல காரியங்களை செய்கிறதில்லை. எப்படி இந்துக்கள் ஆடி மாதத்தில் அவர்கள் பல திருமணங்களை நடத்துகிறதில்லை, பல காரியங்களை செய்கிறதில்லை, அதே போல கிறிஸ்தவர்களும் செய்யாத ஒரு அவல நிலைமை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அதை துக்கத்தின் நாட்களாக அவர்கள் நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்ததனுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், எல்லா மனிதர்களுக்காக அவர் மரிக்க வேண்டும். ஒருவேளை அவர் சிலுவையில் நமக்காக மரிக்காமல் இருந்தால்தான் நாம் துக்கத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சிலுவையில் மரிக்காவிட்டால் நாம் விலையேற பெற்ற ரட்சிப்பை இல்லை தேவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றிருக்க முடியாது. கலாத்தியரை நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுனால இப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாயிருக்கிறது நினைத்து நம் ஆண்டவரை துதிக்க வேண்டுமே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டுமே தவிர, இல்லை இன்னும் இந்த அன்பை அறியாத ஜனங்களுக்கு நாம் கொண்டு போக வேண்டுமே தவிர, மற்றபடி இதை ஒரு துக்கத்தின் நாட்களாக நாம் நினைப்போம் என்று சொன்னால், இல்லை ஒரு துக்கமாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அது ஆண்டவரை துக்கப்படுத்துகிறதாக இருக்கும். அநேக பேர் இந்த நாட்களில் செய்வாங்க, என்ன செய்ய மாட்டாங்கன்னா சேவ் கூட பண்ண மாட்டாங்க. 40 நாள் கழிச்சு சேவ் பண்ணுறேன். ஒருவேளை இதில் சில மாற்றங்கள் வந்திருந்தாலும் இன்னும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏன் இதை சொல்ல, ஆண்டவரே சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்காக அழாதுங்க, நான் சிலுவையில் மரிக்க போகிறேங்கிறதுக்காக அழாதுங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏன் உங்கள் பிள்ளைகளும்
நீங்களும் என்னிடத்தில் திரும்ப வேண்டும், மெய்யான தேவனிடத்தில் திரும்ப வேண்டும், அதுக்காக அழுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, இயேசு சிலுவையில் பட்ட பாடுகள், வேதனைகளை நினைத்து ஒருவேளை அதை நினைக்கும் போது ஆண்டுடைய அன்பை நம்ம யோசிக்க வேண்டுமே தவிர மற்றபடி நம் துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த அன்பை அறியாமல் இன்னும் கிறிஸ்து எதற்காக இந்த பூமியிலே வந்தாரோ அந்த நோக்கத்தை புரியாமல் இருக்கிற எத்தனையோ பேர் உண்டு, கிறிஸ்தவர்களும் உண்டு. இல்லை, பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இயேசுவுக்காக தங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்காமல் அவருடைய அன்பை உணராமல் இருக்கிற எத்தனை பேர் உண்டு. அவர்களுக்காக நாம் அழ வேண்டும். இயேசு சிலுவையிலே மரித்ததை நினைத்து நாம் அழ வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்து மரித்ததினாலே உண்டான நன்மைக்குள்ளாக வராத ஜனங்களை குறித்து, ரட்சிப்புக்குள்ளாக வராத ஜனங்களை குறித்து நாம் அழ வேண்டும். நம்முடைய தேசத்தில் இன்னும் எத்தனையோ ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளே வராமல் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அழ வேண்டும். 146 கோடிக்கு மேல் நம்முடைய இந்திய தேசத்தில் ரட்சிக்கப்படாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம், நம்முடைய ஊரில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கலாம், நம்முடைய மாநிலத்தில் இருக்கிறான். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும்? செபிக்க வேண்டுமே தவிர இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த அன்பை நாங்கள் உணர்ந்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறே என்று சொல்லி ஆண்டவரை துதித்து, ஆண்டவரே இப்படிப்படி இந்த அன்பை அறியாத மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்க வேண்டுமே தவிர மற்றபடி நம் துக்கத்தோடு கூட இருப்பதற்குரிய நாள் அல்ல. ஆகவே துக்கத்தோடு கூட இருந்து ஆண்டவரை துக்கப்படுத்தாமல் தேசத்தில் உள்ள மற்ற மக்களின் ரட்சிப்புக்காக, உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் இந்த லெந்து நாட்களில் நாம் செய்கிறதான ஒரு சரியான ஒரு காரியமாக இருக்கும். ஆகவே இந்த காரியத்தை மனதில் வைத்து தொடர்ந்து செயல்படுங்கள். ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வாராக.